இன்னைக்கு நம்ம மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்த போற கோவப்படுத்த போற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன். கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு கேளுங்க. ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசிதான் ஆகணும். சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் நிஜமாவே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. நைட்டு 10:30 மணி இருக்கும். ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கார்ல ஒரு 20 வயசு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் வண்டியில வந்து சடனா காரோட கண்ணாடியை உடைச்சு அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை அவங்க பைக்ல கடத்திட்டு போயிருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துல நடந்த அந்த கொடூரம். அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவ. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அடி வாங்கின கையோட போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லி ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்ச தேடுதல் வேட்டை விடியற் கால 4 மணிக்கு தான் அந்த பொண்ணை தனியா மீட்டிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் சொல்றது என்னன்னா அந்த பொண்ணை மாறி மாறி ரேப் பண்ணிருக்காங்களாம். இங்கதான் நமக்கெல்லாம் பதற்றம் அதிகமாகுது. பெண்கள் பாதுகாப்பு இந்த கேள்விக்கு நாம யார்கிட்ட போய் பதில் கேட்கறது? அங்க கேமரா இருந்துச்சாம், ஆனா வெடிச்சத்துல முகம் சரியா பதிலன்னு போலீஸோர் சொல்லுது. என்னங்க இது? முக்கியமான இடத்துல கூட பாதுகாப்பு இல்லனா எப்படிங்க? போலீஸ் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கிரிமினல்ஸ் போட்டோஸை காட்டியும் அந்த அதிர்ச்சியில இருந்த பொண்ணால குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடியல. அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்துல போலீஸை நம்ம பாராட்டி தான் ஆகணும். சம்பவம் நடந்த மறுநாள் நைட்டே இந்த செயலை செஞ்ச சதீஷ், குணா, கார்த்திக்ன்ற 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க போலீஸ் அதிகாரியை அருவாளால தாக்கி தப்பிக்க பார்த்திருக்காங்க. அதனால போலீஸ் 3 பேரையும் கால்ல சுட்டு பிடிச்சிருக்காங்க. காயத்தோட ஹாஸ்பிடல் இருக்காங்க. தப்பு செஞ்ச தண்டனை உண்டுங்கிற முதல் படி இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இது வெறும் செய்தி இல்ல, இது நம்ம சமுதாயத்தோட ஒரு அவமானம். இனிமே நம்ம அக்கம் பக்கத்துல, நம்ம சொந்தத்துல, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யும், கண்டிப்பா செய்யும். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். விபரீதமான சூழ்நிலைகளை அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு பெண்கள், நண்பர்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா குரல் கொடுக்கணும். உங்க மனசுல இருக்கிற கோபத்தை, ஆதங்கத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.